தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த காக்கிநாடுல குழந்தை காணாம போச்சுல, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஆந்திரா சுற்றி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னும் அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. தெலங்கானா வரைக்கும் இதோட நீட்சி காணப்படுது. இந்த குழந்தைய நம்ம தேடி போயிட்டு இருக்கோம்ல, இன்னொரு பக்கம் பேரலா 2 கேசஸ் இதே போல பதிவாயிருக்கு. அதில் ஒரு கேஸில் நல்ல செய்தி கிடைச்சிருக்கு, பட் இன்னொரு கேஸில் என்ன அடுத்து நடக்க போகுதுன்னு தெரியல. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். காக்கிநாடால காணாமல் போன இந்த குழந்தைய தேடி இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் க்ளூன்ற ஒன்று பெருசாக கிடைக்கவே இல்லைங்க. அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பல பேரும் நம்பிக்கை வச்சுருந்தீங்களே, அந்த குழந்தை கண்டிப்பாக கிடைச்சிரும், யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிருப்பாங்க, அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, போலீஸர் அவங்க இருக்கிற இடத்துக்கு போவாங்க, குழந்தைய பாதுகாப்பாக அழைச்சிட்டு வருவாங்கன்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம், ப்ரே பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆனால் அந்த நம்பிக்கை இப்போ லேசாக உடைய ஆரம்பிச்சிருக்கேங்க. ஏன்னா இவ்வளோ நாட்கள் ஆகியும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அதான் அந்த கேஸில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஒரு பக்கம் இந்த விஷயத்தில் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எல்லாரும் ஈகராக இருக்கீங்களா, அது சார்ந்த அப்டேட் கொடுத்தாச்சா? இன்னொரு பக்கம் இந்த குழந்தைய பற்றி நாம் ரிசர்ச் பண்ண போகிறப்ப இன்னும் சில தகவல்கள் கூடுதலாக கிடைக்குது. அது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற மக்களே ஃபுல்லாக பாருங்கள். அதாவது 2 கேசஸ் வெவ்வேறு பகுதியில் நடந்திருக்கிறது. 2 கேசஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ளேயே, இன்னொன்று தெலங்கானா வரைக்கும் அந்த பகுதியில் நடந்திருக்கு. 2மே குழந்தைங்க சம்மந்தப்பட்டது தான். இதில் முதல் கேஸ் நீங்கள் பார்க்க போகிறது இந்த தெலங்கானாவோட ஹைதராபாத் இருக்குல்ல, அங்கே இருக்க டோமல்குடா அப்படின்ற பகுதி. இது இந்த காக்கிநாடா இருக்குல்ல, அந்த குழந்தை காணா போகிற இடம் இருக்குல்ல, அதிலிருந்து 443 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அமைஞ்சிருக்க பகுதி. காக்கிநாடா ஆந்திராவில், ஆனால் இது தெலங்கானாவில். இந்த சத்தீஸ்கர் இருக்குல்ல, அதை சேர்ந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸு, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி அங்கேயும் இருக்காங்க. ஆந்திரா, தெலங்கானா அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தங்கியிருக்க இடங்கள் இருக்குல்ல, அந்த ஃபேமிலிஸ்லாம் தங்கியிருக்க இடம், அதில் 2 குடும்பங்களை சேர்ந்த 3 சிறுமிகள், அதாவது அக்கா தங்கச்சி ஒரு குடும்பம், அப்புறம் பக்கத்து வீட்டை சேர்ந்த இன்னொரு குழந்தை. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 மைனர் கேர்ள்ஸு. கை குழந்தை லெவலுக்கு 4 வயசு 5 வயசு அப்படி கிடையாதுங்க, கொஞ்சம் வளர்ந்தவங்க தான் மைனர் கேர்ள்ஸு. இந்த 3 குழந்தைகளும் நேற்றுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமையா 19ஆம் தேதி நேற்றுக்கு மதியான வாக்கில் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிருக்காங்க. யாருக்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அவங்க பாட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் பார்த்தப்ப குழந்தைங்கள காணோம். பதறடிச்சு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கம் பக்கம் ஃபுல்லாக தேடியும் எதுவுமே உங்களுக்கு க்ளூன்ற ஒன்று கிடைக்கவே இல்லை பேரண்ட்ஸ்க்கு. ஏற்கனவே காக்கிநாடா குழந்தை மிஸ்ஸிங் கேஸ்லேயே இந்தியாவில் இருக்க எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் பரிதவிப்பில் இருக்காங்களா, இது போல் குழந்தை மாயமாயிட்டா இவ்வளோ நாட்கள் ஆகும் இப்போ கிடைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்களா. அதுக்கு மத்தியில் இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த பேரண்ட்ஸ் உடனடியாக போலீஸில் புகாரை கொடுத்துட்டாங்க. புகார் கொடுத்த கையோடு அந்த 3 குழந்தைகளையும் தேடுற வேலையை போலீஸார் இமிடியேட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. லேகெலாம் இல்லைங்க, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஏற்கனவே ப்ரெஷர் பில்டாக இருக்குது காக்கிநாடா கேஸில். ஸோ இங்கே தொய்வு காட்ட முடியுமா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபுல்லாக போலீஸார் வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 குழந்தைகளும் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி போகிற காட்சி தெளிவாக பதிவாயிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் இந்த கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷனை குழந்தைங்க ரீச் பண்ணியிருக்க விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இதுக்கப்புறம் திரும்ப அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக எடுத்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு இடம் தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த இடங்கள் சார்ந்த ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்ணுவாங்களே, அப்படி கலெக்ட் பண்ணி பார்த்தப்ப செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அது காட்டுதுங்க. அந்த காட்சிகள் தெளிவாக பதிவாக இருக்குது, குழந்தைங்க அது வரைக்கும் போயிருக்கிறது. ஸோ இந்த எல்லா காட்சிகளும் ஒருங்கிணைச்சு போலீஸார் இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைங்களை கடத்திட்டுலாம் போனங்க யாரும், இந்த 3 குழந்தைகளும் வாலண்டியராக தான் எங்கேயோ போகிறாங்க. பட் என்னன்றது இது வரைக்கும் தெரிலன்றாங்க. இன்னொரு விஷயம் டவுட் இப்போ வந்திருக்குமே, புலம்பெயர் தொழிலாளர்களோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை சொந்த ஊர் நோக்கி ஏதோ போகிறேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கூட போன பழக்கத்தில் இந்த குழந்தைங்க கிளம்பி வெளியே போயிருந்தா என்ன பண்ணுறது? ஸோ இந்த ஒரு விசாரணை கூடமும் இப்போ விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தைங்களோட ஒரே ஒரு மோட்டிவ் இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிடணும், இது மட்டும் தான் இருந்திருக்குன்னு போலீஸார் அந்த காட்சிகள் அடிப்படையை வச்சு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் போலீஸ் டீம் இருக்குல்ல, இது 1க்கும் மேற்பட்ட டீம்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாமே எதுக்காக? அந்த 3 குழந்தைகள் எங்கே போயிருக்காங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் கூட வெளியே போகிற குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை. எப்போ யார் தூக்கிட்டு போவா என்னன்னு தெரியல. இந்த 3 குழந்தைங்க தனியாக போயிருக்கு, யாரோட உதவியும் இல்லாமல். அந்த ஃபுட்டேஜஸில் ஃபுல்லாக அது மட்டும் தான் காட்டுது, 3 குழந்தைங்க மட்டும் தான் இருக்குது எல்லா காட்சிகள்லையும். இந்த அஃபிஷியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல, அது இன்னும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் இந்த ரயில்வே அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லி அவங்க மூலமாக இன்புட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. அண்டு இந்த டிஸ்ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள், சுற்றி எல்லா மாவட்டங்களில் இருக்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த விஷயத்தை அவங்க அலர்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் 3 குழந்தைங்களை எங்கே காணோம், உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்களும் சர்ச் ஆப்ரேஷனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்ககிட்டே சொல்லியாச்சு. இப்போ இந்த சத்தீஸ்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே போலீஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களோட பூர்வீகம் சத்தீஸ்கர்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை சொந்த ஊர் போகணுன்ற ஆசையில் குழந்தைங்களே தன்னிச்சையாக முடிவெடுத்து போயிருந்தாங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டு போன்னு சொல்லி அவங்க கூட்டு போக மறுத்து குழந்தைங்களே போயிருந்து என்ன பண்ணியிருக்கிறதுன்னு இப்போ இந்த சந்தேக கோணம் தான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் அந்த குழந்தைங்கள இன்னும் போலீஸார் மீட்கவில்லை. இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒரு கேஸா, அடுத்து இன்னொரு கேஸை பார்ப்போம். ஆந்திர பிரதேஷ் இருக்குல்ல, காக்கிநாடா, அந்த குழந்தை காணாமல் போன அதே மாநிலம். அந்த ஆந்திர பிரதேஷோட நந்தியால் அப்படின்ற பகுதி, இது காக்கிநாடாலிருந்து 552 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க பகுதி. இந்த பகுதியை சேர்ந்த கல்யாணி, இவங்க நந்தியால் டவுன் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒய்எஸ்ஆர் நகரை சேர்ந்தவங்க. இவங்களோட மகள் பேர் பிரணவி. 4 வயசு பாப்பாங்க இந்த பிரணவி பாப்பா. இந்த பாப்பா இதே சண்டே தான், எப்படி இது மாதிரி தெலுங்கானா கேஸில் சொன்னேன் அதே மாதிரி நேற்றுக்கு இதே சண்டே தான் ஈவினிங் டைமில் என்ன ஆயிருக்கு, அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, காணாமல் போயிட்டா. காக்கிநாடா கேஸில் பார்த்தோம்ல கிட்டத்தட்ட அதே போல தான். இதில் இன்னொரு சிமிலாரிட்டி சொல்கிறேன். காக்கிநாடா கேஸில் நம்ம அந்த குழந்தைய கடைசியாக பார்த்த சிசிடிவி காட்சி இருக்குல்ல, அந்த ஒரு காட்சி மட்டும் இந்த கேஸ்லேயே கிடச்சிருக்கு. எஸ், அந்த பாப்பா வெளியே ஓடினாங்க பார்த்தீங்களா, அந்த சிசிடிவி காட்சி இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த அம்மா இருக்காங்களே, இவங்க பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க குழந்தைய காணுன்ட்டு, எங்கேயுமே அங்கேயும் க்ளூ கிடைக்கல. உடனடியாக இவங்களும் 112 எமர்ஜென்சி நம்பருக்கு கால் அடித்து அவங்க இந்த விஷயத்த சொல்லவே, இதுக்கப்புறம் போலீஸார் என்ன எதுன்னு ஃபுல்லாக பார்க்க கிளம்பிறங்கிட்டாங்க. இது எப்போ நடக்குது, நைட்டு 9 மணிக்கு நடக்குது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்குள்ளே அந்த குழந்தைய காணோம். 9 மணிக்கெலாம் நம்ம அஃபிஷியல்ஸ் கிட்ட சொல்லவே தேடுதல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இரவு நேரத்துலையும் அவ்வளோ விழிப்போடு செயல்பட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க. ஏன்னா நைட் நேரத்தில் சர்ச் பண்ணது ரொம்ப கஷ்டம், ட்ரேசஸை நம்ம ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ட்ரேசஸை ஃபைன் பண்ணாங்க. இதுக்கு ஒரு நல்ல வெகுமதியை கிடச்சிருக்கு, அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இந்த நாண்டியால் போலீஸ் இருக்காங்களே, சர்ச் ஆப்ரேஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த குழந்தை எங்கே போயிருக்கலாம்ன்ற அசம்ஷன் பேரில் எல்லா தெருக்களையும் அவங்க அலசி ஆராய்ஞ்சாங்க. சுற்றி இருக்க எல்லா தெருக்களையும் அவங்க ஃபுல்லாக அங்கே இருக்கவங்க சார்ந்து இன்வெஸ்டிகேஷன் உட்படுத்துறாங்க. குழந்தைய பார்த்தீங்களா, யாராவது குழந்தைய தூக்கிட்டு போனாங்களா, அது எல்லா கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் அந்த பிரணவி பாப்பா கடைசியாக எங்கே இருந்தாங்கன்றத சார்ந்து இந்த ஃபுட்டேஜ் கிடச்சிதுங்க. தெரியுதா, இந்த ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. இந்த குழந்தை அங்கே இருக்க வயல்வெளி இருக்குல்ல, அதை நோக்கி நடந்து போகிறது இதில் தெளிவாக பதிவாக இருக்குது. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். நைட்டு முழுக்க தேடுறாங்க போலீஸார். அதுவும் லோக்கல் பீப்புள் வேறு இவங்க கூட சேர்ந்துட்டாங்க. ஐயா நாங்களும் குழந்தைய தேடுறோம் அப்படின்னு. இது வேணும், யாரோ விட்டு குழந்தை நினைக்காம எல்லாரும் வந்து தேடி இருக்காங்களே, இந்த விஷயம் வேணும். இந்த ஒய்எஸ்ஆர் நகர் இருக்குல்ல, அதுக்கு அருகில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தேடினாங்க. இந்த ஓவர் நெட் சர்ச் ஆப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக லீட் பண்ணது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல, இதை தாண்டி எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நைட் விஷன் ட்ரோன் கேமராஸ் இருக்குது பாருங்கள், அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா காக்கிநாடா கேஸில் கொஞ்சம் டிலேவாக தான் அந்த ட்ரோன்ஸ்லாம் வரவழைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இங்கே உடனடியாக ஸ்பாட்டுக்கு எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ணிட்டாங்க. டாக் ஸ்குவாடை வர வச்சிட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. 100க்கும் மேற்பட்ட போலீஸார் சர்ச் ஆப்ரேஷனில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட காக்கிநாடா கேஸ் மாதிரி இருக்குல்ல, ஸ்பெஷல் பார்ட்டிஸ் வேறு இந்த வயல்வெளிகள் சார்ந்து தேடுறதுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த லோக்கல் பீப்புளாக வராங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, நாங்களும் தேடுறோம் ஐயான்ட்டு. அதேமாதிரி இன்னும் சிறப்பு குழுவினரை இறக்கி விட்டாங்க போலீஸார். நீங்களும் போய் தேடுங்கப்பா, ஏன்னா வயல்வெளி பக்கம் குழந்தை இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு இன்டென்ஸாக தேடி இருக்காங்க தெரியுதா. இரவு முழுக்க தேடுதல் பண்ணி போயிட்டு இருந்திருக்கா. கரெக்டாக அடுத்த நாள் காலையில் 6 மணி வாக்கில், காலையில் 6 மணிக்கு அந்த பிரணவி பாப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க மக்களே. ஸோ ஒரு குழந்தை காணாமல் போயிட்டு இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்களா போலீஸார். இது இவங்களோட தீவிர முயற்சி கிடைச்ச ஒரு வெகுமதின்னு தான் சொல்லணும். இந்த குழந்தை வேற எங்கேயும் இல்லை, அந்த ஒய்எஸ்ஆர் நகர் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த வயல்வெளி அதுக்கு அருகில் தான் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த குழந்தை உயிரோடு மீட்கப்பட்டிருக்கு, உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட கிடையாதுங்க. அதுங்க தெளிவாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். குழந்தையோட அம்மா இருக்கான கல்யாணி, அவங்க கிட்ட குழந்தைய போலீஸார் ஒப்படைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக குழந்தை கிடைச்ச இடம் இருக்குல்ல, இது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்களா, குழந்தை ஓடுற மாதிரி, அங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ். இதுதான் குழந்தைங்க ஓட ஆரம்பிச்சிட்டா எங்கே போகிற என்ன போகிறேன்னு தெரியாது. அந்த குழந்தைங்க பண்ணு ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து குழந்தை ஓடி போயிருக்கா. போயிட்டு அங்கே ஒரு வயல்வெளி கிட்ட இருந்திருக்கா. அந்த குழந்தை தான் போலீஸார் மீட்டிருக்காங்க. ஆனால் இரவு முழுக்க குழந்தை தனியாக இருந்திருக்காங்க. அதால் டேஞ்சரஸான விஷயம். நல்லவேளை எதுவும் நடக்கலை. ஆனால் இரவு முழுக்க குழந்தை தனியாக இருந்திருக்கா. தெரியுது அந்த பாப்பா எஸ்பி சுனில் ஷேரன். இவர் அவ்வளோ சந்தோஷமாக காணப்பட்டார். ஏன்னா இதுவும் அடுத்த காக்கிநாடா கேஸ் மாதிரி ஆகியிருந்துச்சு, அங்கே இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே பெரிய முத்திரை விழுந்திருக்கும். என்னங்க டிபார்ட்மெண்ட்டு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, என்னென்னமோ பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த அவச்சொல்லேருந்து டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றிருக்கார்ல, அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அவர் என்ன சொன்னார், அந்த குழந்தை நாங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக ரெஸ்கியூ பண்ணிட்டோம். ஏன்னா அந்த அம்மா, குழந்தையோட அம்மா இருக்காங்களே, அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் தாமதிக்காமல் சர்ச் ஆப்ரேஷன் இறங்கணும், குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோன்னு அவர் அவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. இதை பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் அந்த குழந்தைக்கு சாக்லேட்டை ப்ரெசென்ட் பண்ணாருங்க எஸ்பி அவர்கள். ஏன்னா போலீஸ் அப்படின்றதையும் தாண்டி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லார் வீடுகளே குழந்தை இருக்குல்ல, அவருக்கும் மனசு வந்து ஈரம் இருக்குல்ல. ஸோ சாக்லேட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த இஷ்யூவை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்றதை இப்போ தெளிவாக கேளுங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டே ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக அந்த குழந்தை மீட்டிருக்குன்ற விஷயத்த க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. నిన్న ఈవినింగ్ ఒక ఆల్మోస్ట్ 4-year-old పాప పేరు ప్రణవి, మంత్ 28th షీ విల్ బి 4 years. సో నిన్న రాత్రి మనకి 9:30 ఆ టైం దగ్గర మనకి ఇన్ఫర్మేషన్ వస్తే రిగార్డింగ్ దట్ ప్రణవి ఈజ్ మిస్సింగ్. సో వెంటనే మన నంద్యాల్ తాలూకాలో ఇది వైఎస్ఆర్ నగర్లో ఇది జరిగింది. సో పాప ఆడుతున్నప్పుడు బయటకి వెళ్ళిపోయింది, అప్పుడు ఎవరు చూడలేదు. సో తర్వాత ఇంటి దగ్గర అందరూ అక్కడ ఉన్న నేబర్స్ అందరూ వెళ్ళి చూస్తే పాప ఎక్కడ కూడా కనపడలేదు. సో అప్పుడు మన నంద్యాల తాలూకా పోలీస్ స్టేషన్కి ఇన్ఫర్మేషన్ వస్తే వెంటనే నంద్యాల తాలూకా యూపీఎస్ సిఐ గారు అండ్ టీమ్ అక్కడికి వెళ్ళారు. అక్కడికి వెళ్ళి మనం అక్కడ ఉన్న సీసీటీవీ ఫుటేజ్ చూసుకొని, పేరెంట్స్తో మాట్లాడుకొని, నేబర్స్తో మాట్లాడుకొని అరౌండ్ 9:30 సర్చ్ మేము మొదలుపెట్టాము. తర్వాత ఈ సర్చ్ భాగంగా మనం నైట్ విజన్ డ్రోన్స్ వాడాము, స్పెషల్ పార్టీస్ కూడా వాడాము. మనం అన్ని డిపార్ట్మెంట్స్ కూడా వాళ్ళ సైడ్ నుంచి కూడా మేము కోఆపరేషన్ తీసుకొని, ఫర్ ఎగ్జాంపుల్ మున్సిపల్ అథారిటీస్ అండ్ శానిటేషన్ డిపార్ట్మెంట్. సో అక్కడ ఉన్న ఇది కానీ వేస్ట్ వాటర్ ఉంటే అది మున్సిపల్ డిపార్ట్మెంట్ వాళ్ళు హెల్ప్ తీసుకొని ఆ వాటర్ని బయట పొలాల్లో పెట్టి, సో మన చేతిలో ఉన్న అన్ని సర్చ్ మేము మన సైడ్ నుంచి మొదలు పెట్టడం జరిగింది. ఈ ఆపరేషన్ 9:30 నుంచి మొదలుపెట్టి ఇది మార్నింగ్ 6 AM వరకు దిస్ ఆపరేషన్ మనం కంటిన్యూస్గా ఎఫర్ట్స్ పెట్టుకొని చేయడం జరిగింది. ఈ ఆపరేషన్లో భాగంగా మనం డాగ్ స్క్వాడ్ని కూడా తీసుకొని వచ్చాము, స్పెషల్ పార్టీస్ని కూడా ఫీల్డ్లో తీసుకొని వచ్చాము. సో డాగ్ స్క్వాడ్ మన దగ్గరికి వచ్చేసరికి ట్రాకర్ డాగ్ని వాడుకొని పాప ఎక్కడికి వెళ్ళిపోయి ఉండొచ్చు అది కూడా చూసుకోవడం జరిగింది. సో డాగ్ కూడా ఎక్కడైనా సీసీటీవీ ఇండికేషన్ చేసింది, అక్కడి నుంచి పాప ఇంకా పొలాల లోపలికి వెళ్ళిపోయి ఉండొచ్చు అని మనకి డాగ్ స్క్వాడ్ సైడ్ నుంచి అది వచ్చింది ఇన్ఫర్మేషన్. సో వైఎస్ఆర్ నగర్లో అక్కడ ఉన్న చుట్టుపక్కల అన్ని సీసీటీవీ కెమెరాస్ చూసుకొని, నైట్ విజన్ డ్రోన్స్తో పొలాల్లో సర్చ్ పెట్టుకొని డాగ్ స్క్వాడ్ని పిలిపించి డాగ్ స్క్వాడ్తో కూడా పాప ఎక్కడ వెళ్ళిపోయి ఉండొచ్చు అది అన్ని ఎఫర్ట్స్ పెట్టుకొని ఆల్మోస్ట్ మార్నింగ్ 5:56 ఆ టైం దగ్గరికి స్పెషల్ పార్టీస్ మన నంద్యాల తాలూకా యూపీఎస్ సిఐ గారు ఈశ్వర్య గారు
అండ్ ఇంకా లోకల్స్ ఎఫర్ట్స్తో ఆల్మోస్ట్ మార్నింగ్ 6 AM పాప మనకి పులాల్ దగ్గర ఎక్కడ మనకి లాస్ట్ CCTV ఫుటేజ్లో కనపడింది. అక్కడ నుంచి ఆల్మోస్ట్ 2 km 2 కిలోమీటర్ లోపల పులాల్లో పాప మనకి ట్రేస్ అవుట్ అయింది. సో ఇది ఒక ఇట్ ఈస్ అ మ్యాటర్ ఆఫ్ గ్రేట్ సాటిస్ఫాక్షన్ అండ్ హ్యాపీనెస్ అండ్ I wanted to share this good news with all of you. At the same time, నంద్యాల్ పోలీస్ సైడ్ నుంచి ఆంధ్రప్రదేశ్ పోలీస్ సైడ్ నుంచి మెసేజ్ ఏంటంటే మనం ఎప్పుడైనా సరే సేఫ్టీ లా అండ్ ఆర్డర్ కోసం డే అండ్ నైట్ మనం పని చేస్తాము. స్పెషలీ ఉమెన్ అండ్ చైల్డ్ సేఫ్టీ మనకి ఒక ప్రయారిటీ ఏరియా. సో ఎప్పుడైనా డే టైం నైట్ టైం కానీ ఆంధ్రప్రదేశ్ పోలీస్ ఈజ్ ఆల్వేస్ ఆన్ ద వర్క్ and women and child safety is a priority. Information vaste ventane within 1 minute police reach the spot and tireless effort throughout the night. Almost anni departments kalsi so mana AR wing to special parties ni teesukovachi dog squad and mana CM sir, Honorable CM sir has always focused on using the latest technology. So భాగంగా మన దగ్గర నైట్ విజన్ డ్రోన్స్ కూడా ఉన్నాయి. సో నైట్ విజన్ డ్రోన్స్ని కూడా వాడుకొని డాగ్స్ స్క్వాడ్ని వాడుకొని ఇది త్రూ అవుట్ ద నైట్ టైర్లెస్ ఎఫర్ట్స్ పెట్టుకొని ఎర్లీ మార్నింగ్ అవర్స్లో పాప ట్రేస్ అవుట్ అయింది. సో ఇట్ ఈస్ ఎ మ్యాటర్ ఆఫ్ గ్రేట్ సాటిస్ఫాక్షన్, హ్యాపీనెస్ and I would like to congratulate each and every person in the team here, especially Nandyal UPS CI Ishwarya and his team, Mana AR Additional SP Garu and his team, almost 3 special parties and 40 civil police personnel to ee operation ni cheyadam jarigindi. And I would like to congratulate the family and the small girl also. So that's it from our side. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் குழந்தைங்களை கூடிய வச்சு கவனிங்க. பேரண்ட்ஸை சொல்கிறேன், 2 பேரில் ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கீங்களா குழந்தை கூடயே இருங்க. இந்த குழந்தைய நம்பி வேற எங்கன்னா விடுறது ஃப்ரெண்டு வீட்டில் ரிலேட்டிவ் வீட்டில் அது வேணாம். முடிஞ்சிருக்கு நீங்களே உங்கள் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருங்க. குழந்தைய அப்படி எங்களை பாதுகாக்க முடியலன்னா குழந்தை பெற்றுக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், குழந்தைங்க மனசில் இருக்கிறத பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கை குழந்தைய பற்றி சொல்லலை, கொஞ்சம் வளர்ந்த குழந்தை இருக்கும்ல அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. ரொம்ப பயம்படுத்துகிற மாதிரி பேசாமல் குழந்தையா மாதிரியே பேசுங்க. அப்போ தான் குழந்தை பயப்பட உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும். ஏன்னா அந்த சத்தீஸ்கர் ஃபேமிலி சார்ந்த இஷ்யூ சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க மேபி சொந்த ஊருக்கு போயிருக்கலான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தைங்க சொல்லிச்சுன்னே தெரியல. அதுக்கு தான் சொல்கிறேன். 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், வளர்ந்த குழந்தைங்க இருக்காங்களே இவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறது நல்லது கிடையாதுங்க. இது பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சின்ன பசங்க யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகிட்ட இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடுங்க. பேரண்ட்ஸ் சொல்லாமல் குழந்தைங்க யார் கூப்பிட்டாலும் வெளியே போகக்கூடாது. அவங்க தன்னிச்சையாக வீட்டு வாசலை தாண்டவே கூடாது. ஏன்னா எவ்வளோ பெரிய மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லையோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.